இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் லீட் கோட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைசிங் டெம்பரேச்சர். வெதர்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து ஐடி, ரெக்கார்ட் டேட், டெம்பரேச்சர் இந்த டேட்டாலாம் இருக்குது. ஐடி இஸ் த காலம் வித் யூனிக் வேல்யூஸ். திஸ் டேபிள் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெம்பரேச்சர் ஆன் அ சர்டன் டே. ஐடி வந்து காலம் வந்து யூனிக் ப்ரைமரி கீ. ரெக்கார்ட் டேட் ஒவ்வொரு நாளைக்கும் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற டேட்டா வந்து இந்த டேபிளில் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, write a solution to find all dates ID with higher temperature compared to its previous dates yesterday. முன்னாடி நாளை விட என்னைக்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த டேட்கான ஐடி வந்து நம்மளை கேட்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளில் இந்த இன்புட் ரெக்கார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டெம்பரேச்சர் 10, செகண்ட் அன்னைக்கு 25. ஸோ முன்னாடி நாளை விட இந்த 25 வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 2 அப்படின்ற ரெக்கார்ட் நமக்கு அவுட்புட்டில் வேணும். அது வந்திருக்கா? அதே மாதிரி இங்கே 20 வந்து 25ஓட பெருசு இல்லை, முன்னாடி நாளை விட அதிகம் கிடையாது. ஸோ இது கிடையாது. அதுக்கப்புறம் 4th அன்னைக்கு வந்து 30. ஸோ இது 20 விட அதிகம். ஸோ முன்னாடி நாளை விட அதிகம். ஸோ 4 வேணும். ஸோ 2ம் 4ம் தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரணும். இதுக்கு query எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வேணும் இப்போது, இந்த டேபிளில் முன்னாடி நாள் டெம்பரேச்சரை, அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து கரண்ட் ரெக்கார்டோட கம்பேர் பண்ணணும், அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நம்மளால் ஒரே லைனில் அந்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, இப்போ டெம்பரேச்சர் பக்கத்தில் ஒரு ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் இன்னொரு காலம் வந்ததுன்னா அப்படியே நம்ம கம்பேர் பண்ணலாம், டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டெம்பரேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வேறு ரெக்கார்டாக வேறு லைனில் இருக்குது இல்லையா? இதை நம்ம எப்படி ஒரே லைனில் கொண்டு வரது? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும். ஸோ நம்ம ஒன்றத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரே லைனில் இருந்தால் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி ஒரே லைனுக்கு கொண்டு வரது? அதுக்கு நம்ம ஒன்று ஜாயின் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி query சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இதில் MS SQL சூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன வேணும், முன்னாடி நாளோட டெம்பரேச்சர், அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்ட். அதுக்கு ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. முன்னாடி ரெக்கார்டுக்கான வேல்யூவை எடுக்கிறதுக்கு லேக்னு ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு விண்டோஸ் ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ லேக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா முன்னாடி இருக்க ரெக்கார்டை வந்து நம்மளால் கரண்ட் ரெக்கார்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் ஃப்ரம் வெதர். நமக்கு என்ன வேணும், லேக் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் டே டெம்பரேச்சர் வேணும். ஓகேவா? லேக் எப்படி யூஸ் பண்ணோன்னா, லேக் ஆஃப் எந்த வேல்யூ எந்த காலம்க்கான வேல்யூ நமக்கு வேணும், டெம்பரேச்சரோட ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கான வேல்யூ நமக்கு வேணும். ஓகேவா? லேக் ஆஃப் டெம்பரேச்சர். விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். ஓவர் எதை வச்சு ஆர்டர் பண்ணுறோம், இந்த டெம்பரேச்சர் இருக்குது, இந்த டேபிளில் எந்த ஆர்டரில் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்டுன்னு அந்த டேபிளுக்கு நான் சொல்லணும். இதை வச்சு எனக்கு ஆர்டர் பண்ணி முன்னாடி ரெக்கார்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேட் ரெக்கார்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நான் ரெக்கார்ட் டேட்டோ இல்லை ஐடி வச்சு கூட ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஐடி வந்து யூனிக் நம்பர். ஸோ லைனாக அப்டேட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்ட் டேட்டோ இல்லை ஐடி வச்சோ நான் இந்த டேபிளை ஆர்டர் பண்ணி இந்த ஆர்டரில் எனக்கு வந்து முன்னாடி இருக்க ரெக்கார்டை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் ரெக்கார்ட் டேட்டை வச்சு ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நாளுக்கான ரெக்கார்ட் வேணும். ஸோ எனக்கு ரெக்கார்ட் டேட்டை வச்சு இந்த டேபிளை ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டை எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓவர் ஆர்டர் பை டெம்பரேச்சர். ஓகேவா? ஆஸ் இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், ப்ரீவியஸ் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் ஆட் ஆகிருக்கு. இந்த 10க்கு வந்து ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் இல்லை, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ரெக்கார்டும் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் வந்து நல்லுன்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு பார்த்திங்கன்னா 10 வந்திருக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட். இதுக்கு பார்த்திங்கன்னா 20 ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்திருக்கு. இந்த ரெக்கார்டுக்கு 25 ப்ரீவியஸ் ரெக்கார்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் கிடச்சிடுச்சு. இப்போ நான் டெம்பரேச்சரை வச்சு நான் செக் பண்ண முடியும். என்னால் 10 வந்து நல்லோட கிரேட்டரா, 20 வந்து 10ஓட கிரேட்டரா, அந்த மாதிரி என்னால் வந்து கண்டிஷன் கொடுக்க முடியும். ஸோ இதை நான் ஒரு சிடிக்குள்ளே போடுறேன். ஸோ சிடினா ஒன்றும் இல்லை, ஒரு ரிசல்ட் செட்டை வந்து
நான் ஒரு சிடி டெஃபினேஷன் மாதிரி வச்சு சிடிக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து தனியாக query பண்ணுவேன். ஸோ queryயை வந்து காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஜாயினோ இல்லை சப் queryயை போட்டதுக்கு பதிலாக சிடி வந்து queryயை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், கெட் ப்ரீவியஸ் டெம்ப் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இதுக்குள்ளே போட்டுட்டு இதை நான் ஒரு டேபிள் query பண்ண மாதிரி என்னால் query பண்ண முடியும். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கெட் ப்ரீவியஸ் டெம்ப் கொடுத்தேன்னா எனக்கு அதே ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு என்ன வேணும், ஐடி மட்டும் வேணும். கெட் ஐடி ஃப்ரம் கெட் ப்ரீவியஸ் டெம்ப் இந்த சிட்டிலேருந்து வேர் எனக்கு என்ன வேணும், இந்த டெம்பரேச்சர் வந்து ப்ரீவியஸ் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வேர் இப்போ இது ஒரே லைனில் வந்துடுச்சா நமக்கு விண்டோ ஃபங்க்ஷன்னால இப்போ நம்மளால் ஈஸியாக கண்டிஷன் கொடுத்து query பண்ண முடியும். வேர் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டெம்பரேச்சர். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏன் 3 to 4 வந்திருக்குன்னா, ஓகே ஆர்டர் பை ரெக்கார்ட் டேட் கொடுக்கணும், டெம்பரேச்சர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரெக்கார்ட் டேட் வச்சு டேபிளில் அரேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து லேக் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு, 2424 வந்துடுச்சு. ஸோ இது நான் வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் டேவை விட அதிகமாக இருக்க டெம்பரேச்சர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோன்னா, இந்த ரெக்கார்ட் வந்து லைனாக ஒவ்வொரு நாளைக்கும் ரெக்கார்ட் இருக்குது, ஸோ ப்ரீவியஸ் டே தான் இதுக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டு வந்து ப்ரீவியஸ் டேக்கான ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணி இங்கே query எழுதியிருக்கோம். பட் இப்போ இங்கே 1 2 3 4 இருக்குது. அப்படி இல்லாமல் நடுவில் ஒரு டேட் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 இல்லை அப்படின்னா, அந்த டேட்க்கான ரெக்கார்டு இல்லை அப்படின்னா, ஸோ 4க்கு முன்னாடி வந்து 2க்கான ரெக்கார்ட் தான் இருக்கும். பட் 4க்கு முன்னாடி எஸ்டர்டே கிடையாது இல்லையா, 4க்கு முன்னாடி 3rd தான் வரணும். அப்படி 3rd இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடணும். அது முன்னாடி நாளுக்கான டேட்டா இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து எல்லா நாளுக்கும் நான் டேட்டா இருக்குது அப்படின்ற அசப்ஷனில் இந்த query எழுதியிருக்கோம். பட் அந்த செக்கும் நம்ம பண்ணணும். அதாவது முன்னாடி நாளுக்கான ரெக்கார்ட் வந்து அது வந்து ப்ரீவியஸ் டேக்கான ரெக்கார்ட் தானா அப்படின்ற ஒரு செக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட் எடுக்கும் போது முன்னாடி நாள் வந்து ஃபர்ஸ்ட் தானா அப்படின்ற செக் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் எடுத்தோம் இல்லையா லேகில், அதே மாதிரி ப்ரீவியஸ் ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்றதையும் எடுத்துப்போம். lag of record date, அதே over order by record date as previous day. ஓகேவா? இப்போ எனக்கு ப்ரீவியஸ் டேக்கான ரெக்கார்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை செலக்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த ரெக்கார்டுக்கு ப்ரீவியஸ் டே ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிடையாது, நான் இதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுங்கிறதுனால இந்த ரெக்கார்டுக்கு ப்ரீவியஸ் டே 1 வந்திருக்கு, இந்த ரெக்கார்டுக்கு ப்ரீவியஸ் டே 2 வந்திருக்கு, இந்த ரெக்கார்டுக்கான ப்ரீவியஸ் டே 3 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு டேட் டிஃப்ரென்ஸ்க்கும் வந்து ஆன்சர் வந்து 1 வரணும். அதாவது ரெக்கார்ட் டேட்லேருந்து ப்ரீவியஸ் டேவை மைனஸ் பண்ணனா எனக்கு 1 வரணும். அப்போ தான் வந்து அது வந்து முன்னாடி நாளுக்கான ரெக்கார்டுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். வேர் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டெம்ப் அண்ட் இப்போ 2 டேட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டேட் டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து 2 டேட்டை நம்ம பாஸ் பண்ணி அந்த 2 டேட்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். இதை நீங்கள் டேஸில் சொல்லலாம், இல்லை மந்த் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், வீக் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், இயர் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், ஏன் ஹார்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து டே டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் நான் டேன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் 2 டேட்டையும் பாஸ் பண்ணுவேன். என்ன டேட்டு, ரெக்கார்ட் ப்ரீவியஸ் டே ரெக்கார்ட் டேட். ஓகேவா? இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன், இது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ
பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்னு வருது. அதாவது ப்ரீவியஸ் டேவையும் ரெக்கார்ட் டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டுது. 1 டே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ டேட் டிஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு எதை வச்சு டிஃப்ரென்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம், டேஸில் கொடுக்கணுமா, மந்த்ஸில் கொடுக்கணுமா, வீக்ஸில் கொடுக்கணுமா, இயரில் கொடுக்கணுமா அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த 2 பேராமீட்டர் டேட் பேராமீட்டரையும் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ரெக்கார்ட் டேட் மைனஸ் ப்ரீவியஸ் டேட் வந்து ஆன்சர் வந்து நமக்கு டேஸில் கொடுக்குது, விச் இஸ் 1. கரெக்டாக வந்திருக்கா? ஸோ இதை நான் இங்கே கண்டிஷனில் கொடுக்க போகிறேன். where temperature is greater than previous temp and இந்த date diff வந்து எனக்கு வந்து 1ன்னு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? ஐடி வேணும். ஸோ எனக்கு டெம்பரேச்சர் வந்து ப்ரீவியஸ் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கணும். அந்த டேட் டிஃப்ரென்ஸ் முன்னாடி இருக்கிற டேட் வந்து எஸ்டர்டேவாக இருக்கணும். அதாவது இந்த டேட்டுக்கு வந்து அது முன்னாடி நாளாக இருக்கணும். கரெக்டாக அதை செக் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷனையும் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.